கீர்த்தனா ராம்ஜி யூடியூப் சேனல். இப்போ நம்ம மட்டன் சூப் வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மழை காலத்தில் நல்லா சுட சுட வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவையான பொருட்கள் ஆனியன், மிளகு ஜீரகம் பவுடர், மஞ்சத்தூள், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க சூப்பு பண்ணலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் எதில் பண்ண போகிறேன்னா குக்கரில் பண்ண போகிறேன். இன்றைக்கி எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சூப்பு எவ்வளோக்கு வேணுமோ, ஸோ நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பேருக்கு அப்படின்னா உங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை உள்ளார ஆட் பண்ணிக்கணும். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வெங்காயத்தை நம்ம அதுக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு ஜீரகம் பவுடர் இதில் 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அடுத்தது கொத்தமல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு போட்ட பிறகு இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம ஓப்பன் பண்ண போகிறோங்க. எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது சூப்பு? நல்லா சுட சுட இருக்குது. நல்லா மழை காலத்துலலாம் நல்லா சூடாக சூப் குடித்தா எப்படி தெரியுமா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு மேலே லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு நம்ம இப்போ குடித்தோம்னா நல்லா சூடாக நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.